மாட்டு வண்டிகளை பயன்படுத்தி குப்பை அள்ளுவதை தவிர்க்க 2 கோடி ரூபாய் செலவில் கோவை மாநகராட்சி மினி லாரிகளை வாங்கி உள்ளது. கோவை மாநகராட்சி விரிவுபடுத்துவதற்கு முன் அங்குள்ள 72 வார்டுகளிலும் குப்பை தொட்டிகள் இல்லாத பகுதிகளில் மாட்டு வண்டிகள் மூலம்தான் குப்பைகள் சேகரிக்கப்பட்டது. இதற்காக 200க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பயன்பாட்டில் இருந்தன. பின்னர் குப்பை அள்ளுவதற்கான இயந்திர வாகனங்கள் அதிகரித்ததால் மாட்டு வண்டிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கடைசியாக 51 காளை மாடுகள் இதற்கு பயன்படுத்தப்பட்டன. இவை மாநகராட்சி மாட்டு தொழுவத்தில் இருந்தன. இந்நிலையில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை பணிக்காக 2 கோடி ரூபாய் செலவில் 25 சிறிய வகை குப்பை அள்ளும் டிப்பர் வாகனங்கள் வாங்கப்பட்டு துப்புரவு பணிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குப்பை அள்ள இயந்திர வாகனம் பயன்படுத்துவதை வரவேற்பதாக தெரிவித்த மாட்டுவண்டி பராமரிப்பு ஊழியர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை கோவை மாநகராட்சி நிர்வாகம் பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். 60 வண்டி ஓடுது மாட்டு வண்டிக்கு. ஆரம்பத்தில் ஜாஸ்தியா இருந்தது. இப்போ கம்மியாயிட்ட மாடு இருக்குன்னா இல்லாதனால வண்டி கம்மியா இருக்கு. ஆட்டோ புறக்கணிப்பினால பிரச்சனை கிடையாது. ஆட்டோ விட்டது ஓரளவுக்கு நல்லது. மாடுகளை துன்புறுத்துவதை தவிர்க்கவும் குப்பை அள்ளும் பணியை வேகப்படுத்தவும் புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாநகராட்சி அதிகாரிகள் தற்போதுள்ள காளைகளை தனியார் அறக்கட்டளையிடம் பராமரிப்புக்கு ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினர்.